பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி கண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மைகளையே செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்கள், ஆதியாகமம் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், கடைசியாக மனிதனை சிருஷ்டிக்கிறாரு, ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. அதுக்கு முன்பாகவே ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனித குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் 1:26 நம்ம பார்க்குறோம். தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து அவர்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி, பழுகி பெருகும்படி, பூமியை நிரப்பும்படி இப்படியாகலாம் ஆசீர்வதிக்கிறாரு. அதுதான் அவனுடைய ஆசை. அதற்கடுத்து 2ஆம் அதிகாரத்தில் தான் பாருங்கள், மண்ணால் பாருங்கள் மனுஷனை உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, ஜீவாத்மாவனாம். அதுக்கு ஆதாமான்னு சொல்லி அவன் இருக்கிறான் பாருங்க. அந்த ஆதாம் தனியாக இருக்கிறத தேவன் பார்த்துட்டு நல்லது அல்ல என்று முதல்ல உணர்றாரு. ஆனால் அவருக்கு தெரியும், ஏற்கனவே அந்த ஆதாமுக்குள்ளேயே தான் ஏவாளை வச்சு உருவாக்கியிருக்காரு. அப்போ சில காலங்கள் ஆதாம் அந்த உலகத்தில் தனியாக இருக்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு தேவன் சொல்கிறாரு, ஆதியாகமம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒன்று பாருங்கள். ஒவ்வொருத்தனுக்கும் பாருங்கள், அந்த ஏற்ற துணைன்னு ஒன்று நமக்கு அமையும் பொழுதுதான் அது வாழ்க்கை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இங்கே ஆண் பெண்ணுங்கிற ஒரு பாரபட்சம்ல தேவன் பாருங்கள் ஏவலை எப்படி எடுக்கிறாரு, ஆதாமுக்குள்ளேருந்து எடுக்கிறாரு, ஆதாமுடைய விலாயிலம்லேருந்து எடுக்கிறான்னு போடப்பட்டிருக்கிறது. ஈக்குவலாக 2 பேரையும் வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுலையே ஆண் பெண் 2 பேரையுமே உள்ளடக்கிறாரு. அதுலேருந்து ஒருத்தவங்களையும் அந்த காலகட்டத்தில் வெளில கொண்டு வர்றாரு. இப்போ ஆதாமுக்குள்ளே ஏவாள் இருக்கிறா, ஏவாள் ஏற்ற சமயத்தில் வெளில வராங்க பாருங்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து போதும் ஒரு முழுமையான ஒரு சிருஷ்டிப்பே அங்கே நிறைவடைகிறது என்று சொல்லலாம். ஆகவே இன்றைய உலகத்தில் பாருங்கள், ஆண் பெண் அப்படி சொல்லிட்டு இப்போ அதிகமாக எப்படி போயிடுச்சு அப்படின்னா, பெண்கள் எங்களை சிரமப்படுத்துகிறாங்கிறதெல்லாம் போய் இப்போ நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக நடந்து காமிக்கிறோம்னு சொல்லி ரொம்ப அநாகரிகமாக, ரொம்ப நாசமோசங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் துணிகரமாக செய்கிறவர்களாகவே இந்த சமுதாயம் போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பிசாசி இப்போ எப்படி கொண்டு போயிட்டா சமுதாயத்தில், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் சொல்லி அவலட்சணமான காரியங்களை துணிகரமாக நடப்பிப்பவர்களாக சோதம் குமார பட்டணத்தில் நடந்ததைகளை போல எல்லா விதத்திலும் நாசமோசங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள்லாம் அதிகமாகி கொண்டிருப்பதை நம்ம கண்களாலேயே பார்த்து கொண்டிருக்க முடிகிறது, நம்மளுடைய நாட்டிலேயே என்று சொல்லலாம். அது இப்போ எந்த அளவிற்கு போயிடுச்சுன்னா, இப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சில நாடுகள், வெளிநாடுகள் எல்லாம் பாருங்கள், சட்டப்படியே அவங்க தங்களுடைய இனத்தை, பாலினத்தை மாற்றிக்கொள்ள ஆப்ரேஷன்ஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க மாற்றிக்கொள்ள கூட அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாவற்றிலும் சட்டப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே பாருங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு எதிரான ஒன்று. அப்போ தேவனுக்கு எதிராக செய்யும் பொழுது அது எல்லாம் மரணத்துக்கு எதிராக விடுது. ஆண் பெண் 2ஐயும் பாருங்கள் தேவன் வைக்கிறாரு. அவங்க மூலமாக தான் பாருங்கள் அந்த பூமியில் பெருக்கத்தை கொண்டு வரணும் விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு பாருங்கள் அந்த பெருக்கத்தை இந்த பூமியில தடை செய்து இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு அவன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், மனுஷர்கள் மத்தியிலே புகுத்துறான். இது அறியாமல் இந்த இருக்கிற சந்ததிகள் எல்லா வகையிலும் கெட்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் இந்த 2 இனம்தான் பாருங்கள் தேவன் வைத்தது. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், தேவன் இதைத்தான் வைத்திருக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் பாருங்கள் தேவன் வைத்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறி போயிட்டு. இங்கே குறிப்பாக ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். ஏற்ற துணைனா என்ன? ஏற்ற துணை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஹெல்ப்பர் அப்படின்னு சில இடங்களில் போட்டோன்னையும் நம்மளை ஏதோ சும்மா சாதாரணமாக இது ஒரு ஹெல்ப்புக்காக வச்சுருக்காருன்னு இல்லை. ஆதாமுக்கு ஏவாள் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை நிறைவே பெறாது. அதே போல் தான் பெண், ஆண் இல்லாமல் இல்லை. இப்படியாக 2 பேரையும் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பர்பஸ், ஆணுக்கு ஒரு பர்பஸ், பெண்ணுக்கு ஒரு பர்பஸ், 2ம் சேரும்பொழுது தான் பாருங்கள் தேவனுடைய மனுகுலத்தை குறித்த பர்பஸ் கம்ப்ளீட் அடையுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு துணையாக ஒவ்வொரு துணையும் இருக்கும் பொழுது, கணவன் மனைவி இப்படிப்பட்ட ஒரு அன்பில் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, குறிப்பாக பெண்கள் நம்மளை பாருங்கள் ரொம்ப டெலிகேட்டாக எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆண்களுக்கு ஒத்துசையாக எல்லாத்திலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம மிகுந்த அளவிற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் என்று வேதம் கிளியராகவே சொல்லுது. ஏனென்றால் பெண் இல்லாமல் ஆண் தனியாக இருக்கிறது நல்லது அல்லன்னு தேவனே சொல்றதுனால தான் நமக்கு உருவாக்குனாரு. அப்போ நம்ம வந்தால் தான் அங்கே நல்லதே அங்கே வருகிற மாதிரி ஒரு இல்லை சில ஆண்கள் கேட்டுக்கொண்டு இருக்கவங்களுக்கு இதாக இருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்கள் இப்படி தான் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களை ஹானர் பண்ணணும், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களை ஹானர் பண்ணணும். ஏன்னா தேவன் 2 பேருக்கும் மத்தியஸ்தராக இருந்து அவர்களை இணைத்து வைத்திருக்கிறார். ஆகவே ஏற்ற துணை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிக்க விரும்புகிறேன். 31 பாருங்கள், 10
11. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. வெளிப்புறமா அழகை வைத்தோ பிசிக்கலான அப்பியரன்ஸை வச்சோ இல்லை, இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருக்கிறாங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மதித்து நடக்கிற ஸ்திரியா இருக்காங்களா, அவங்க தான் குணசாலியான ஸ்திரீ, அவங்க தான் புத்தியுள்ள ஸ்திரீ. மரியாதை போல தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுடைய பேச்சு கேட்கறவங்களா இருக்காங்களா, அவங்க தான் குணசாலியான ஸ்திரீ. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும்? அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் நிறைவா இருப்பான், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ற பிள்ளைகளும் நம்ம ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கும். தேவனும் மகிமைப்படுவார். ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து உங்களுடைய பார்ட்னரை இப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய மனைவி இப்படி கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க. மனைவிகளை நீங்களும் கர்த்தருக்குள் உங்களுடைய சொந்த புருஷருக்கு இவ்வளவு தூரம் ஹானரை கொண்டு வருகிற ஆசீர்வாதம் கொண்டு வரலாம் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்திலும் இப்பொழுதே சமாதானம் பாய்ந்து வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய தெய்வீக அன்பு உங்க குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. குடும்பம் கர்த்தருக்கு ஒரு பிரியமான குடும்பமாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்படட்டும்.